மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சனிப்பெயர்ச்சி 2025 ஆண்டு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு சனிப்பெயர்ச்சி. சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் இந்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த அந்த சர்வேஸ்வரனை, அந்த சிவபெருமானையே ஆட்டி படைத்த அந்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. எந்த பிரம்மன் நம்மை எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனையே ஆட்டி படைத்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. உலக மக்கள் அனைவருமே ஆவலோடு எனக்கு என்ன நடக்கப் போகின்றதோ, போன வருஷம் கஷ்டமெல்லாம் தீருமா, கடந்த காலங்கள் ஏற்பட்ட கஷ்டமெல்லாம் தீருமா, இந்த சனிப்பெயர்ச்சியா நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு உலக மக்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்க்கப்படுகின்ற மிக 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 முக்கியமான இந்த 2025 ஆண்டில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு மீன ராசிக்கு பெயர்ச்செடுகின்ற மிக முக்கியமான ஒரு சனி பெயர்ச்சி ஆகும். இப்பிரபஞ்சத்தில் ஒரு மனிதனை யோகக்காரனாக மாற்றக்கூடிய நல்ல பலன்கள் தரக்கூடியதும் சனி பகவான் தான். கொடுப்பதிலும் வல்லமை வாய்ந்தவர் சனி பகவான், கெடுப்பதிலும் பரம வல்லமை வாய்ந்தவர். ஒரு ஜாதகருக்கு கொடுப்பதிலும் மிக 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 வல்லமை வாய்ந்தவர், கெடுப்பதிலும் மிகப்பெரிய கொடிய பலன்கள் கொடுப்பதிலும் வல்லமை வாய்ந்தவர். ஆக சனி பகவான் கொடுப்பதிலும் சக்தி வாய்ந்தவர், கெடுப்பதிலும் பரமசக்தி வாய்ந்தவர். மேலும் ஆயுள்காரகன் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் ஆயுள்காரகன் மட்டுமல்ல, ஆள் அடிமை. ஒரு மனிதனை அதாவது ஒரு சாதாரண மனிதனை கூட மிகப்பெரிய தொழிலதிபராக்கக்கூடிய ஒரு ஆள் அடிமை. அப்படிப்பட்ட ஆள் அடிமை ஜீவன தொழில், விவசாயம், வயல்காடு விவசாயம், நீதித்துறை போன்ற துறைகளுக்கு காரணக்காரகன் இந்த சனி பகவான். மொத்தத்தில் உலகத்தில் அத்தனை தொழில்களுக்கும் காரணக்காரகன் இந்த சனி பகவான் தான். அதுல எந்தவித சந்தேகமே இல்லை. இப்பிரபஞ்சத்தில் சனி பகவான் பாதகம் செய்வதில் கடும் பாவியாகிறார். அதே நேரம் ஒரு மனிதனுக்கு யோகக்காரனாக சாதகம் செய்வதில் சாதனை படைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பான் இந்த சனி பகவான். ஏனென்றால் இந்த 2025 ஆண்டு ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான சனி பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் புதிய சரித்திரத்தை எழுத போகிறார். கீழே இருக்கிறவங்க மேல வர போறாங்க. மிக பெரிய உச்சத்தில் இருக்கிற மனிதர்கள் நடுத்தருக்கு வர வைக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாக அமைய போகிறது. ஆக பலரின் வாழ்க்கையில், அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு பாதகம் செய்வதில் கடும் பாவியாகிறான் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏண்டா படுபாவி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்படி செய்யக்கூடிய தவறுகளை செய்ய தூண்டுபவன் சனி பகவான். படுபாவி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய செயலுக்கு காரணக்காரகன். அதே நேரம் இவ்வளவு கஷ்டத்திலும் கூட சாதிச்சுட்டாயா அப்படின்னு பலரின் வாழ்க்கையில் பல சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சாதனை செய்ய தூண்டக்கூடியவன், சாதனை படைக்கக்கூடியவனும் இந்த சனி பகவான் தான். அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த 2025 ஆண்டு, அதுவும் மிக முக்கியமான குரு பயிற்சி. ஏனென்றால் மீன ராசியில் குருவின் வீட்டில் ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான அதாவது சனிப்பெயர்ச்சி, முக்கியமான சனிப்பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது.
அதே நேரம் இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற இந்த சனி பயிற்சியால் சனி பகவான் யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை நல்ல யோகங்களை கொடுக்க போகிறார், யாருக்கெல்லாம் கெடுபலன் தருகின்ற கெடு யோகத்தை தரப்போகின்றார் என்பதை மேச ராசி முதல் மீன ராசி வரை மிக துல்லிதமாக தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். சுருக்கமா சொல்ல போனா யாருக்கெல்லாம் கொடுக்க போறாரு, யாருக்கெல்லாம் கெடுக்க போறாரு என்பதை தெளிவாக பார்க்கலாம். இது பொதுவான நல்ல கவனிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்குமே நல்ல கவனிங்க. இது பொதுவான பலன் அல்ல, எல்லாருக்குமே சொல்லப்படுகின்ற பொது பலன்கள். உங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தையும், அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் அதுக்கு முழு நிவர்த்தி கிடைக்கும். ஆக நிறைய பார்த்துட்டேங்க ஜாதகத்தை, ஒண்ணுமே எங்களுக்கு சரியா நடக்கல, அங்க பார்த்தோம் நடக்கல அப்படின்ற வேதனைகள் இருந்தால் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம். முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்டது. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உலகத்திலே எல்லா மனிதர்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பஞ்சாங்க முறைப்படி பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை உண்மை உண்மை. ஜோதிடம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை, அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குடும்பத்தில் பிரச்சனையா, செய்வனை கோளாறுகளா, அதே நேரத்தில் பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா, அல்லது தொழிலில் நாளுக்கு நாள் நட்டம் ஆகிட்டு இருக்கா, வீடு சொத்து பிரச்சனைகளா, கணவன் மனைவி பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடியல, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆகிப்போச்சு, கல்யாணம் முடியல, இப்படிலாம் வேதனைப்படக்கூடிய ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமே இல்லை. இல்ல நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, சரிங்களா? 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற சனி பெயர்ச்சியினுடைய பலன்களை இன்றைக்கு கன்னி ராசிக்கு நாம பார்க்க போறோம். பொதுவாக கன்னி ராசிக்கு 5, 6க்குரிய சனி பகவான் 5ஆம் இடத்துக்குரிய மகர ராசியின் அதிபதியாகவும், அதே நேரம் 6ஆம் இடம் கும்பராசிக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். கண்டக சனி, 7ஆம் இட கண்டக சனி தொடங்க ஆரம்பித்து விடுகிறது. 7ஆம் இடம், அதாவது ஒரு குடும்பம் சிறந்து விளங்குவதற்கு 2, 4, 7, 8 இந்த இடங்கள் ரொம்ப மிக 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 முக்கியமான இடம். நல்ல வருமானம் பெறுவதற்கும், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதற்கும், எல்லாருடைய ஆதரவோடு உலகத்தில் எங்க போனாலும் எல்லாருடைய ஆதரவும் கிடைக்க வேண்டும் என்றால், குடும்பத்து வீட்டில் வந்தா உண்டாட்டி ஆதரவு வேணும், வெளியே போனா நண்பர்கள் ஆதரவு வேணும், தொழில் செய்யற இடத்துல கூட வேலை பார்க்கறவங்க ஆதரவு வேணும். ஆக இப்படி எல்லா ஆதரவையும் இழக்கக்கூடிய இடம்தான் இந்த 7ஆம் இடம். இந்த 7ஆம் இட கண்டகச்சனி என்பது எங்க போனாலும் பிரச்சனை ஏற்படுத்துவது, எங்க போனாலும் பிரச்சனை ஏற்படுத்து. 7ஆம் இட கண்டகச்சனி என்பது சனி பகவானுக்கு ஏற்ற இடம் கிடையாது. அதே போல் சிம்மராசிக்கு அசுமத்து சனி நடந்தாலும் சிம்மராசிக்கு ஏற்ற இடம் கிடையாது. அதே போல கன்னி ராசிக்கு 7ஆம் இடம் என்பது கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் இடம் திருமணஸ்தானம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய திருமணஸ்தானம். கடும் பாவியானப்பட்டவன் அந்த 7ஆம் இடத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்படுத்தும். நல்லா இருந்த குடும்பம் கூட கெட்டு போயிடும். அந்யோன்யமாக ரொம்ப சிநேகமா பாச நேசத்தோடு இருந்த குடும்பம் கூட ஒண்ணுமில்லாம போய், உன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். ஆக
ரொம்பவும் குடும்பத்தில் அமைதி காக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், செய்கின்ற உத்தியோகத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும், செய்கின்ற வியாபாரத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும், நண்பர்களிடம் பொறுமையாக அமைதியாக இருக்க வேண்டும். ஆக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக உண்டு. பொறுமை காத்தால் நிச்சயமாக உண்டு. சீறினால் சீரழிந்து விடுவீர்கள். கோபத்தால் இவன் இப்படி செஞ்சுட்டானே பாத்திர ஒரு கை அப்படின்னா அவன் உங்களை பார்த்து விட்டு போயிருக்கான். ஏன்னா அவன் சாதகமா இருக்கு, அவனுக்கு சாதகமா இருக்கு. உங்களுக்கு கிரகம் சாதகமா இல்ல, கவனமா இருக்கணும். 7ஆம் இடம் உலக வெற்றி பெறக்கூடிய ஒரு இடம். அப்போ உலகத்துல எங்க போனாலும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், கவனமா இருக்கணும். அதாவது என்னத்தைய அப்படி இப்படின்னு தூக்கி என்னத்தையா நல்லது சொல்லிடக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய ஸ்தானத்தின் வலிமையை பார்த்து இந்த பாதகத்தின் நல்லதையும் சொல்லணும், பாதகத்தையும் சொல்லணும். ஆக நல்ல பலன்கள் உண்டு. அதாவது 7ஆம் இடம் சனி, மேலும் மார்ச் மாதம் ராகுவோடு சிறப்பது. கலகக்காரன், நாட்டே 2 ஊரே 2 ஊர் உலகத்தையே ஊரே 2 நாட்டே 2 பிளந்து விட்டுரும். சனி ராகு சேர்ந்த காலம் விபி சிங் காலத்தில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது மறந்துவிடக்கூடாது. அப்ப ஆட்சியை கவிழ்ந்தா குடும்பம் கவிழ்ந்து போகும், வருமானம் இழந்து போகும், வியாபாரத்தில் நொடிப்பு வந்துடும், நஷ்டம் வந்துடும், பார்த்த உத்தியோகம் இழப்பு வந்துடும். கவனமாக இருக்க வேண்டும். மேலே என்ன சொன்னாலும் சரிங்க செஞ்சிடறேன், சரிங்க என்ன நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா போச்சு, உங்க வேலை போச்சு. மேலதிகாரி என்ன சொன்னாலும், மேனேஜர் என்ன சொன்னாலும் சரிங்க அதை பார்த்துடுறேன், சரி அதை செஞ்சிடறேன். என்னங்க இப்பதான் அதை செஞ்சு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க வச்சுங்க, போச்சு உங்க பொழப்பு போச்சு. எது சொன்னாலும் ரைட் சரிங்கன்னு போங்க. கண்டிப்பா எல்லாமே சரியா நடக்கும். நல்ல விஷயங்கள் உண்டு. கன்னிராசிக்காரர்கள் காதல் திருமணம் கைகூடும், நல்ல பலன்கள் உண்டு. காதல் திருமணம் கைகூடும், நல்ல திருமண வாழ்க்கையும் ஏற்படும். அரசியல் அரசாங்கத்தின் பதவியும் கிடைக்கும். அரசியல் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம். நல்ல உத்தியோக வாய்ப்பு, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த 7ஆம் இட கண்டகச்சனியால் நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும். ஆனால் முக்கிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டிற்கு, வெளிமாநிலத்திற்கு போக தயாராகுங்கள். உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உள்நாட்டில் வேலைக்கு போயிடாதீங்க, உள்ளூர் வேலைக்கு போயிடாதீங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைச்சா நல்லபடியா போங்க, அந்த சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக நல்ல தலைவர் பதவி கிடைக்கும். சினிமா துறையில் சாதிக்கலாம். சினிமா துறை நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல பதவி, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஐடி கம்பெனியில் உயர்ந்த உத்தியோகம், நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஐடி கம்பெனியில் நல்லா சம்பாதிக்கலாம். அரசு வேலையும் கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆனா அரசு வேலை வேற மாநிலத்திற்கு கிடைத்தா சந்தோஷமாக போங்க, இங்க கிடைச்சா பிரச்சனை தான். ஆக இத்தனை நல்ல பலன்களும் உண்டு, இதெல்லாம் நல்ல பலன்கள். ஆனா கன்னிராசிக்கு 5ஆம் அதிபதி என்றால் காதல், பாசம், நேசம். காதல், பாசம், அதனால்தான் காதல் திருமணம், நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும். ஆனா 5ஆம் அதிபதியை 6ஆம் அதிபதியாக மாறிவிடுகிறார். சத்ரு, வம்பு, வழக்கு. ஆக கொடுத்ததை பிரச்சனையோடு பிரிக்கக்கூடிய நிலை, விளக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். அப்ப ஒரு யோகங்கள், சனிவான் கொடுத்த யோகங்கள் நிலைக்குமா அப்படின்றத கொஞ்சம் பார்த்தோம்னா அது மீண்டும் பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். எப்பவுமே சனிவான குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொடுத்து பார்ப்பார். அதை காப்பாற்ற முடிஞ்சா காப்பாற்ற முடியல, உங்க குணாதிசயம் சரி இல்லைன்னா பிடிங்கிடுவார், கொடுத்ததை எடுத்து விடுவார். அவருடைய குணமே அதுதான். ஜட்ஜ்மெண்ட் கிரகம், நீதி கிரகம். அப்ப உங்களுக்கு முதல்ல கொடுக்கிறாரு, நல்ல யோகம், நல்ல தொழிலை கொடுக்கிறாரு, நல்ல வருமானத்தை கொடுக்கிறாரு, நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு, நல்ல திருமண வாழ்க்கையை கொடுக்கிறாரு, நல்ல பதவியை கொடுக்கிறாரு. அப்ப அந்த
கொடுத்து உங்களுக்கு சோதனையும் கொடுக்கிறாரு. அதுல அந்த சோதனையை பொறுமையோடு சிந்தித்து எல்லாரோட அணுகுமுறைகள் எல்லாரிடம் அணுகுமுறைகள் ஒரு பொறுமையான முறையில் அணுகுமுறைகள் நல்ல அணுகுமுறை இருந்தால் இதில் வெற்றி பெறலாம். இல்லாட்டி பிரச்சனை தான். கொடுத்தது முறை எடுத்துருவார், பிடிங்கி விட்டுருவார், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை உருவாக்கி விட்டுருவார். மார்ச்சுக்கு அடுத்த 2020 நல்லா கவனிங்க, 2020 மார்ச்சுக்கு பிறகு வருகின்ற சித்திரைக்கு பிறகு, சித்திரை மாசத்துக்கு தமிழ் புத்தாண்டுக்கு பிறகுலாம் சனி ராகு ஒண்ணு சேர்றாங்க. 2 கிரகம் ஒண்ணு சேரக்கூடாது. 2 பேரும் ரொம்ப மோசமான ஆளுங்க, கலகக்காரர்கள், செய்வினக்கோளாறுக்குரியவர்கள். எங்கிட்ட இருந்து வினையா வந்தவன குடும்பத்தை இப்படி ஆட்டி படைக்கிறாயா. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை உருவாகுது. நல்ல பொண்ணுன்னு கட்டிட்டு வந்தோம், பொண்ணு நல்ல இடம், நல்ல பெரிய இடம் கட்டி வந்தா, அவன் வீட்டுக்கு காலடி வச்ச நேரம் வந்து குடும்பம் ஒண்ணு விளங்கல, குடும்பம் 2 ஆகி போச்சு. பால்வாலா பொங்குன்னா எங்க போகுது, கண்ணில் தண்ணி தான் பொங்குது. பிரச்சனை எதிர்த்து பேசுறான், யாரையும் மதிக்கிறது இல்லை. ஆக இப்படியெல்லாம் ஒரு நிலை உருவாகும். ஆக இதெல்லாம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக ஒரு திருமண வாழ்க்கை நல்ல பொருத்தத்தை நல்ல சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். கல்யாணம் முடியல டக்குன்னு ஏதாவது ஒரு பொண்ணு வந்து எடுத்து முடிச்சிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் சரியில்லாம இருக்கு, சனி ராகு இருக்கு. திருமண வாழ்க்கையில் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 7ஆம் இடம் திருமண ஸ்தானம், மறந்துவிடக்கூடாது. திருமணம் நடக்கும். சிலருக்கு தடை ஏற்பட்டால் சிலருக்கு நல்ல திருமண வாழ்க்கைக்கும் ஆதல் திருமணமும் நடக்கும். ஆனால் திருமணம் பொருத்தம் என்பது தினம் கணம் ரஜு நாடி 2 நிமிஷம் பொருத்தம் பார்க்காதீங்க. அப்படி பார்த்து நிறைய குடும்பங்கள் ஒண்ணுலாம் போச்சு. திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். அதை பிறப்பு முதல் இறப்பு வரை 2 ஜாதகத்தினுடைய கட்டங்கள் தான் சரியாக பொருத்தம் பார்க்க வேண்டும். அதை பொருத்தம் பார்ப்பதற்கு 2 நாள் கூட ஆகலாம், 2 வாரங்கள் கூட ஆகலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லை. 2 காப்பி எடுத்துட்டு போய் ஒரு மாப்பிள்ளையோட காப்பி, பொண்ணுடைய காப்பி, 2 காப்பி இருக்கும். அதுல வேற விஷயமே இருக்காது. பிறந்த தேதி டைம் கூட இருக்காது. 2 கட்டம் மட்டும் வச்சிருப்பாங்க, ஒரு நட்சத்திர ராசி வச்சிருப்பாங்க. இதை வச்சு பொருத்தம் பார்த்துருவாங்க. 10க்கு 8 பொருத்தம் இருந்துச்சு, 10க்கு 9 பொருத்தம் இருந்துச்சு, 10க்கு 10 பிறந்துச்சு, கல்யாணத்தை முடிச்சு வச்சோம். அத்தனை பொருத்தம் இத்தனை பேருக்கு கல்யாணத்தை வச்சு கடைசியில பார்த்தா குடும்பம் இந்த மாதிரி 2 பேர் புருஷன் முன்னாடி 2 பேர் அடிச்சு ஒண்ணுக்கு ஒண்ணு கட்டி உருள். அப்படி ஒரு நிலை வந்துடக்கூடாது. ஆக இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற சனிப்பெயர்ச்சியால் நல்ல உத்தியோகம், நல்ல தொழில் விருத்தி, நல்ல திருமண யோகம், நல்ல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, எல்லாமே நல்லது நடக்கும். ஆனால் இதை காப்பாற்றிக் கொள்ளும் திறமை கொடுத்து பார்ப்பார். நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அதை அனைத்தையும் எடுத்து விடுவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. சரி, இப்ப உங்களுடைய இது வந்து பொது பலன், இதெல்லாம் பொதுவாக சொல்லப்படுகின்ற பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழே நம்பர் இருக்கு, ஒரு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். என்ன நிறைய இடத்துல ஜாதகத்தை பார்த்து அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்ற, அப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா, நான் திரும்ப தெளிவான ஒரு விளக்கத்தை திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல வந்து ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்க முறைப்படி எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய முறைப்படிதான் உங்கள் ஜாதகம் இங்கே கணிக்கப்படுகின்றது. ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. இல்ல உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நான் நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்கள் எதிர்காலத்தை தெளிவாக குழப்பமே இல்லாமல் தெரிந்து கொள்ளலாம். இங்கே சொன்னது நடக்கும். பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிற என்ன பார்த்து நடக்கல என்ற வார்த்தையை வரக்கூடாது. சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.